ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி தமிழச்சி. நம்ம கிரேசி தமிழச்சி சேனலில் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிஏபி சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், அந்த பில் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அதனால நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. குறிப்பாக ஊரடங்கு உத்தரவு போட்ட பிறகும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நார்த்து சைட்லேயும் சரி, நம்ம சைட்லேயும் சரி, மக்கள், மாணவர்கள், குழந்தைகள் முதற்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த போராட்டத்தை நம்ம எப்படி ஸ்மார்ட் வேலை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ தான் அது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்தியானாலே ஒற்றுமை தாங்க. அந்த ஒற்றுமைக்கு ஒரு பிரச்சனை. அஃப்கோர்ஸ் நான் சிஏபியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத நேசம் பண்ணியை ஆஹா ஓகோன்னு பேசி அதை ஒரு ட்ரெண்டாக்கி விட்டது தான் நம்மளுடைய ஒற்றுமை. ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, நம்ம நித்யானந்தா தான். அவர் சொல்கிறாரு, என்னுடைய வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 8 லட்சம் பேர்கிட்ட விசிட் பண்ணுறதுனால என்னுடைய சர்வர்லாம் உடஞ்சி போய் கை காலெல்லாம் வச்சு கஷ்டப்பட்டு உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மக்களாக்கி நமக்கு நன்றிகள் தெரிவிக்கிறாரு. ஸோ இப்படி அந்த வெப்சைட்டை வைரலாக்கி விடுற நம்மளால் நிச்சயமாக MyGovernment.in அப்படிங்கிற வெப்சைட்டையும் வைரலாக்க நம்மளால் நிச்சயமாக முடியும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனி ஒவ்வொரு மனுஷனும், ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, காலேஜில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் முன் வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிவித்து ஆக வேண்டும். ஸோ MyGovernment.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது பதிவிடப்படணும். ஸோ பதிவு பண்ணுறதுனால வந்து இத்தனை பேர் ஒரு நாளைக்கு இந்த வெப்சைட் வராங்க, வந்து பார்க்குறாங்க, விசிட் பண்ணுறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடிஞ்ச இருக்குது. ஸோ நம்ம தலைவர்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபாலோவர்ஸ் கொண்ட ரேங்கிங் லிஸ்ட்டில் நம்மளுடைய தலைவர் ஆகிய நரேந்திர மோடி அவர்கள் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்காரு. ஸோ நிறைய ஹேஷ்டேக்ஸ் கிரியேட் பண்ணுங்க, நிறைய ட்வீட் பண்ணுங்க, உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியாவில் டிஜிட்டல் முறையை பயன்படுத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம். நம்முடைய கருத்துக்களை நம்ம கண்டிப்பாக பதிவிடுவோம். நூதனமான முறையில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்முடைய கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணுவோம். ஸோ நிச்சயமாக நம்ம அதை செய்ய போகிறோம், மாற்றத்தை உருவாக்க போகிறோம். நன்றி, வணக்கம். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் எப்போயுமே நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். அதுதான் வந்து சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எதில் பார்த்தாலும் நீங்கள் ட்வீட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மீம் க்ரியேட் பண்ணுங்கள். எங்கே போனாலும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச பண்ணணும். அந்த மாதிரி உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். MyGovernment.in அந்த வெப்சைட்டே பிளாக் ஆகிற அளவுக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அங்கே போய் பதிவு பண்ணுங்கள். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கோவத்தில் வார்த்தைகளை அள்ளி கொட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக உங்களோட கருத்துக்கெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எங்களுக்காக இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஒருத்தர் வந்து புகழ்கிறதுனால நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோம். ஆனால் ஒருத்தரை புகழ்கிறதுனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த ஒரு ட்ரிக்கை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா 2020 டிஜிட்டல் ஏராவில் டிஜிட்டல் முறையில் நம்மளோட கருத்துக்களை முன்னெடுத்துகிட்டு போய் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்க முடியும். ஸோ யாருக்குமே எந்தவித பாதிப்பும் இல்லாமல், எந்தவித சேதாரமும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்க முடியும், நம்ம கருத்துக்களை தெரியப்படுத்த முடியும். இந்த சிஏபி பில்லோட அமெண்ட்மெண்ட்டை மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஷேர் பண்ணுறதுக்குலாம் எனக்கு இஷ்டம் இல்லை, நான் வந்து இந்த கருத்தை போய் யார்கிட்டையாவது சொல்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இதை போய் யார்கிட்டையாவது சொல்லியாவது நீங்கள் இதை செய்யுங்க. ஸோ இது ரொம்ப அவசியமான ஒன்று. இது இப்படியே க்ரியேட் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இதை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னாலும் பாதிப்பு எப்படியோ பொதுமக்களுக்கு தான் கண்டிப்பாக நடக்க போகுது. அந்த மாதிரி எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காண்டி அந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்பி நடக்கக்கூடாது. ஒரு சக்ஸஸை நம்ம கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்பி நடக்கக்கூடாது. யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எல்லாருமே கரெக்டாக அவங்களோட கருத்துக்களை சொல்லி ஒரு வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு பதிவு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ண பிடிக்கல அப்படின்னா கருத்துக்களை ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.